வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது உலகம் முழுவதும் இன்று புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் பொதுமக்கள் பல இடங்கள் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு குடும்பமாகவும் குழந்தைகளோடும் நண்பர்கள் என அனைவரும் இங்க வந்து மெரினா கடற்கரையில் அவங்களுடைய புத்தாண்டுகளை கொண்டாடி வருகின்றனர். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே வழக்கமாக விட இந்த மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறையினும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 12 மணி நேர அளவெல்லாம் வந்து மெரினா கடற்கரையில் மக்களின் கூட்டம் மிக அதிக அளவில் அலைமோதுவதாக ஒரு சூழல் நிலவிருந்தது. அதனால் மெரினா கடற்கரையில் குளிப்பதற்கு கால்களை நனைப்பதற்கு இது போன்றதெல்லாம் தடை விதித்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த தளர்வுகள் நீக்கப்பட்டு பொதுமக்கள் அவர்களுக்கு கடற்கரையில் உள் சென்று கால்களை நனைக்க, பொதுமக்கள் அங்கு விளையாட என்று பல்வேறு வகையான அனுமதியும் இங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் எல்லாம் இன்று நீக்கப்பட்டு பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் வந்து எந்த அளவுக்கு இயல்பாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு தற்பொழுது இருக்கிறார்கள். ஆனால் புத்தாண்டு என்பதன் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் மிக அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது. பல விதங்களாக புத்தாண்டை கொண்டாடுவார்கள். ஒருவர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வார்கள். அது போன்று இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரை தாண்டி பொதுகளிலுமே கூட பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளும் வந்து மீண்டும் திறக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய குழந்தைகளை கடைசி நாளாக வெளியில் கூட்டு வந்து பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பெற்றோர்களுக்கு அமைந்திருக்கிறது.